கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த கால வேளையில் உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 40வது சங்கீதம் 1வது வசனமும் 2வது வசனத்தையும் வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆவிக்குரிய வறட்சி என்பது வாழ்க்கையில ரொம்ப ஆபத்தானது. ஆவிக்குரிய வறட்சி என்றால் என்னங்க? ஆண்டவர் இல்லாமல் வாழ்கிறதும், ஆண்டவர் பிரிந்து வாழ்கிறதும், ஆண்டவரோடு கூட தொடர்பு இல்லாத வாழ்கிறது தான் ஆவிக்குரிய வறட்சி. தேவனுடைய பிள்ளைகளை, ஆவிக்குரிய வறட்சி ஆபத்தானது. வாழ்க்கையில என்ன இல்லைன்னாலும் வாழலாம், ஆண்டவர் இல்லாமல் வாழ முடியாது. காரணம், நம்மை உருவாக்கின தெய்வம் அவர், நம்மை சிருஷ்டித்த தெய்வம் அவர். நம் தாயின் கர்ப்பத்தில் கருவாக உருவாக முன்னே நம்மை பேர் சொல்லி அழைத்தவர் அவர். நம் உட்காருதலையும் நம் எழுந்திருத்தலையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய நாவில் சொல் பெறவாததற்கு முன்பதாகவே அவர் அதை அறிந்திருக்கிறாராம். தேவனுடைய பிள்ளைகளை, சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பாருங்க, உளையான சேற்றிலிருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார் என்று சங்கீதக்காரன் இந்த இடத்துல சொல்லுகிற காரியத்தை நாம் பார்த்தோமானால், உளையான சேற்றிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்தார். ஆனால் அந்த உளையான சேறு வாழ்க்கையில எப்படிங்க வந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இதை குறித்து சொல்லி இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளம் லௌகிக கவலைகளும் ஒன்று என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு கூட பேசுகிற பொழுது அவர்களை எச்சரிக்கிறார். பெருந்திண்டி, லௌகிக கவலைகள் ஆண்டவருடைய வருகைக்கு இவைகளும் அடையாளங்கள் தான். லௌகிக கவலைகள் என்றால் என்னங்க? அநேக உலக பிரகாரமான காரியங்களை குறித்து யோசிக்கிறது, அநேக உலக கவலைகள், தேவையில்லாத காரியங்கள், ஆண்டவருக்குரியதல்லாத காரியங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இருப்பாரையானால் அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு சொந்தம். என்றைக்கு கர்த்தரை விட்டு பிரிகிறோமோ அன்றைக்கே கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நம்மை விட்டு விலகி போகும் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த கடைசி நாட்களில லௌகிக கவலைகளினாலே இருதயங்கள் பாரமடையுமா? இன்றைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையில யோசித்து பாருங்க, நான் அதை செய்யணும், நான் இதை செய்யணும், இந்த காரியத்தை சாதிக்கணும், இந்த காரியத்தை சாதிக்கணும், ஆனா கர்த்தருக்காக நான் வாழணும், ஆண்டவருக்காக நான் ஜீவிக்கணும், ஆண்டவருக்காக இதை செய்யணும் என்கிற சொல்லுகிற காரியத்தை நாம் கவனிப்போம் என்று சொன்னால் இல்லவே இல்லை. கடைசி நாட்களில லௌகிக காரியங்களினாலே இருதயம் பாரமடையுமா? இந்த லௌகிக கவலைகளினாலே பாரமடைகிற இருதயம் பரிதபிக்கத்தக்க இருதயம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போமானால், ஆண்டவரால உருவாக்கப்பட்ட முதல் மனிதன் பாவம் செய்ததினால், ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்ததினால் ஆண்டவராலே ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்தவும் பயன்படுத்தவும் அவர்கள் வெளியில அனுப்பப்பட்டார்கள் ஆண்டவரால. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல சகலத்தையும் உருவாக்கி அவர்கள் கரத்துல கொடுத்தாரே, ஒரு கவலையும் இல்லாமல், ஒரு பாரமும் இல்லாமல் சகலத்தையும் சுதந்திரமாய் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கத்தக்க உரிமைகளை பெற்றவர்களாய் ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரால ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியில அனுப்பப்படுவதற்கு காரணம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுதான், பாவம் செய்ததுதான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, பல நேரங்களை நம்ம ஏமாந்து போகிறோம். நான் எப்படி இருந்தாலும் கர்த்தர் என்னை நேசிப்பாரு, நான் எப்படி இருந்தாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார், நான் எப்படி இருந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இல்ல, எங்கோ நாம் ஏமாந்து போகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை,
ஆவிக்குரிய வறட்சி மோசமானது. ஆவிக்குரிய வறட்சி ஆபத்தானது. ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை, தெய்வம் இல்லாத வாழ்க்கை, ஆராதனை இல்லாத வாழ்க்கை, வேத புஸ்தகமும் ஜபமும் இல்லாத வாழ்க்கை ஆபத்தானது. கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஜபிக்கிறவர்களோடு சேர்ந்து கொள்ளுங்க, ஆராதிக்கிறவர்களோடு சேர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிங்க. இந்த கடைசி நாட்களில தெய்வம் நமக்கு தேவை. இந்த உலகத்துல அநேக காரியங்கள் நமக்கு தேவைகள் இருக்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் அவைகளோட கூட கூட்டி சேர்த்து கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நமக்கு இருப்பாரே ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு சொந்தம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மை தேடி வரும். ஆனால் ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை நம்ம வாழ்கிற பொழுது இருக்கிறதையும் இழக்க நேரிடும். எச்சரிக்கை. இந்த வார்த்தை கேட்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளையே, எச்சரிக்கை. ஆண்டவர் நமக்கு போதும். தெய்வத்தை உடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கை, கர்த்தருடைய வாழ்க்கை சமாதானம் நிறைந்த வாழ்க்கை. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னால், வருத்தமும் பாரமும் நிறைந்தவர்கள் ஆண்டவர் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனால் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் அழைத்தார். இந்த சட்டத்தை கேட்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய வறட்சியோடு, சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், வாழ்க்கையில ஒரு திருப்தி இல்லாமல் வாழ்ந்து அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த கால வேளையில கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? என்னை மன்னியும் ஆண்டவரே, நீர் இல்லாத நான் வாழ்ந்த வாழ்க்கை பெருமையான வாழ்க்கை. இனி நீர் இல்லாம நான் வாழக்கூடாது ஆண்டவரே. நீர் எனக்கு போதும். அந்த கல்வாரி சிலுவையில எனக்காக ரத்தத்தை சிந்தின தெய்வம் நீர், என நேசித்தவர் நீர். நீர் தான் பரலோகத்திற்கு வழியாக வாசலாக இறங்கி வந்தவர். உம்மை நீர் தியாக பலியாக எங்களுக்காக அர்ப்பணித்தவர் என்று ஆண்டோடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து என் உள்ளத்தில் வாரும் ஆண்டவரே சொல்லுவோமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆவிக்குரிய வறட்சி ஆபத்தானது. தெய்வம் இல்லாத வாழ்க்கை ஆபத்தான வாழ்க்கை, பெருமையான வாழ்க்கை. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தது நிமித்தம் உம்மால ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியில துரத்தப்பட்டார்களே. காரணம், என்றைக்கு உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் உம்முடைய மகிமையை இழந்தார்களோ, உம்முடைய சாயலை இழந்தார்களோ, அன்றைக்கே நீர் அவர்களுக்கு என்று வைத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழந்து கொண்டார்கள். தகப்பனே, எங்க வாழ்க்கையில அந்த காரியம் நேரிடக்கூடாது, அந்த அனுபவங்கள் நேரிடக்கூடாது. நாங்கள் உம்மோடு கூட இருக்கணும். உம்மை எங்களுடைய இருதயத்துல வைத்துக் கொள்ளணும். உமக்காக நாங்கள் ஜீவிக்கணும். எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். உம்மை பிடிக்காத காரியங்கள், உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்களை விட்டு அகற்றும். உமக்கு தூரமான காரியங்களை எங்களை விட்டு அகற்றும். வேண்டாத காரியங்கள், உலக பிரகாரமான காரியங்கள் எங்களை விட்டு அகற்றும். துர்மார்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரிகாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராமலும், உம்முடைய வேதத்தின் மேலும் இரவும் பகலும் தியானமாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு துருவித்தார். உம்முடைய வேதத்தை பற்றி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு துருவித்தார். நீர் இல்லாமல் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில வெறுமையாய் இருந்ததே. தகப்பனே, இனி எங்களுக்கு அந்த அனுபவங்கள் வேண்டாம். இந்த கால வேளையில இந்த வசனத்தை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய மனதுருக்கம் இவர்கள் மேல் இறங்கி வருவதாக. ஜீவனுள்ள கர்த்தருடைய பிரசன்னம் இவர்களை நிரப்பட்டும் என்று ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதியும், இவர்கள் தேவைகளை சந்தியும், இவர்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றும், இவர்கள் கவலை, கண்ணீர், வருத்தம், வேதனைகளை எடுத்துக்கூடும், இவர்கள் ஆவிக்குரிய வறட்சியை எடுத்துக் போடுறோம். ஆண்டவருடைய ஜீவனுள்ள பிரசனத்தினால இவர்களை நிரப்பி நடத்தாண்டவரை தொட்டு உதவி செய்யும். அளவில்லாமல் இவர்களை ஆசீர்வதியும். இவர்கள் தேவைகள் எல்லாம் இவங்க துக்கம் சந்தோஷமாக மாறட்டும். இப்பொழுதே இவர்களுடைய இருதயங்கள்ல மாறும். உங்களுடைய பிள்ளைகள் உமக்காக வாழ, உமக்காக சாட்சிகளாக நிற்க, பிரகாசிக்க கர்த்தர் கிருபை தாரும். இப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். மகிமை, கனம், துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.